குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கான பயிற்சிகள் முழுமையா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேத்துக்கு ஸ்ட்ரெஸ், கன்ஃபியூஷனு, டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் நிறைய சிரமங்களோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒர்க் நேச்சர் ரொம்ப இன்னைக்கு ப்ரெஷரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முழங்கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, தினசரி ஏஞ்சா ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால எந்த ஒர்க்கும் பண்ண முடியலன்னு ஏகப்பட்ட மருந்து மாத்திரைகளோட இன்னைய வாழ்க்கையை தொடங்கிட்டு இருக்கோம். செல்போன்ல இருக்கக்கூடிய அடிக்ஷன் இதுல இருந்தெல்லாம் வெளில வரதுக்கும் குழந்தைங்களுக்கான யோக பயிற்சிகள் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய நோய்கள்ல வராமலும் தடுத்துக்கலாம். வந்த நோய்கள்ல இருந்தும் நம்ம விடுதலை ஆகிறதுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சி உங்களுக்கு மிகவும் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். இந்த மனித இனம் பல்வேறு கட்டங்களை தாண்டி இந்த 6வது அறிவு பெற்ற உருவமாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களிலே உற்று நோக்கும் பொழுது நம்முடைய மூதாதையர்களாம் மன அமைதியுடனும் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தார்கள். இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரமயமான ஒரு வாழ்க்கையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நாம் என்னதான் படித்திருந்தாலும் அல்லது பட்டம் பெற்றிருந்தாலும் அல்லது வாழ்க்கையிலே பல புகழ்களை பெற்றிருந்தாலும் பல செல்வ வளங்களை பெற்றிருந்தாலும் அதனால் மனிதனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன வேண்டும் என்றால் அவருடைய மன அமைதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் மனதை செம்மையாக வைத்திருக்க கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிட்டிசன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தியானம் தவ மையத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம உடம்பை நம்ம எப்படி வச்சுக்கலாம், நம்ம இயற்கையா நம்மளுடைய மனசை மனதளவுல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ மனது ரீதியா பாதிப்பை நம்ம எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாட்களுக்கு இலவசமாகவே அவங்க சொல்லித்தராங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கனாலே உங்களுக்கான ஃபர்தராக எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். வாங்க. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அரியலூர் மனவளக்கலை மன்றத்திலிருந்து சுமதி செக்ரட்டரி பேசுகிறோம். அரியலூர் மனவளக்கலை மன்றம் அரியலூர் கல்லூரி சாலையில் ராஜாஜி நகரில் இயங்கி வருது. இதில் நாங்கள் தினசரி குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கான பயிற்சிகள் முழுமையாக கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன பயிற்சிகள் கொடுக்குறோம் அப்படின்னா, உயிர் வளம் காக்கிறதுக்கான காயக்கல்ப பயிற்சியும், உடல் ஆரோக்கியம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான எளிய முறை உடற்பயிற்சியும், மனவளம் மனதில் இப்போ நிறைய பேத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, கன்ஃபியூஷனு, டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் நிறைய சிரமங்களோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒர்க் நேச்சர் ரொம்ப இன்னைக்கு ப்ரெஷரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் தவம், தியான முறைகள் சொல்லி தந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதை மேம்படுத்துறதுக்கான பயிற்சிகளும் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு 10 நாள் பயிற்சிகள் இங்கே சொல்லி கொடுக்குறோம். முயற்சி பண்ணி எல்லாருமா இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதிகமாக பாதிக்கக்கூடிய சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு மற்றும் புற்றுநோய், அது மட்டும் இல்லாமல் முழங்கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, தினசரி ஏஞ்சா ரொம்ப டயர்டாக இருக்கு, என்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியலன்னு ஏகப்பட்ட மருந்து மாத்திரைகளோட இன்னைய வாழ்க்கையை தொடங்கிட்டு இருக்கோம். இது நம்ம மட்டும் இல்லாமல் இது அப்படியே தலைமுறைக்கு நீடிச்சிட்டு இருக்குது. இளைய தலைமுறைகளே கூட ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, எதுவும் நம்ம பேரண்ட்ஸோட வார்த்தைகளை கேட்க முடியாத தன்மை, செல்ஃபோனில் இருக்கக்கூடிய அடிக்ஷன் இதுலேருந்தெல்லாம் வெளில வரத்துக்கும் குழந்தைங்களுக்கான யோக பயிற்சிகள் இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். முறையாக தினம் ஒரு அரை மணி நேரம் நம்ம நேரம் ஒதுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்களில் வராமலும் தடுத்துக்கலாம். வந்த நோய்கள்லேருந்தும் நம்ம விடுதலை ஆகிறதுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சி உங்களுக்கு மிகவும் உதவியாக உறுதுணையாகவும் இருக்கும். ரொம்ப எளிமையான கட்டணத்திலையும் சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாம இல்லம்தோறும் யோகா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த தெருக்கள்ல யாராவது ஒருத்தர் வீட்டுல இடம் இருந்து நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்தா அங்க இருக்கக்கூடிய வீட்டுல ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு எதுக்குமே நேரம் இல்லை, வெளியில போய் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கத்துக்க முடியலன்னு வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்கவுங்க வீட்டிலேயே இந்த பயிற்சிகள் சொல்லி கொடுத்து ஆரோக்கியமா இன்னைக்கு பெண் தலைமுறையை காப்பாற்றி அந்த குடும்ப ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இல்லம்தோறும் யோகா அப்படிங்கிற அந்த பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கிராமங்கள்ல கிட்டத்தட்ட இப்போ ஒரு 150 கிராமங்களுக்கு மேல தத்தெடுத்து அந்த கிராமங்கள் முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் காலை நேரத்திலேயோ இல்லை மாலை நேரத்திலேயோ எப்போ அவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ இல்லைனாலும் 2 முறையுமே முறையா இந்த யோக பயிற்சிகளையும் தவத்தையும் சொல்லி கொடுக்கறதுனால ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இந்த அடிக்ஷன், குடிபோதையிலேருந்து வெளியில வரத்துக்கு, மருமகள் மாமியார் சண்டை இந்த மாதிரி எல்லாம் இல்லாம குடும்ப அமைதி காக்கிறதுக்கு இந்த மனவளக்கலை மிகவும் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு நல்ல பயிற்சியை எந்தெந்த முறையில் ஆன்லைன்லையும் இப்போ இந்த வேதாத்ரி மகரிஷியோட எஜுகேஷன்ஸ் சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கு. எந்த முறையிலையாவது இந்த ஒரு எளிமையான பயிற்சிகளை கத்துக்கிட்டு இந்த சமுதாயமும் இந்த உலகம் முழுவதும் அமைதியா இருக்கிறதுக்கு இந்த பயிற்சியை கத்துக்கிட்டு அனைவரும் ஆரோக்கியமாக வாழ எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் உங்களுக்கு
உங்களுக்கு துணை புரியுமாக என்று வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்த்துக்களும். நம்முடைய மனித இனம் தோன்றி பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த மனித இனம் பல்வேறு கட்டங்களை தாண்டி இந்த 6வது அறிவு பெற்ற உருவமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே கடந்த காலங்களிலே உற்று நோக்கும் பொழுது நம்முடைய மூதாதையர்களாம் மன அமைதியுடனும் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையை பார்க்கும் பொழுது நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று உற்று நோக்கும் போது ஒரு பக்கம் அறிவியல் வளர்ச்சி அடைந்து அதனால் பல்வேறு விதமான அதாவது உண்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான சலுகைகளை நாம் இந்த இயற்கையிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல மாறுதல்கள் ஏற்பட்டு இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரமயமான ஒரு வாழ்க்கையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. காரணம் என்னவென்றால் நாம் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்தது முதல் பார்த்தீர்களே ஆனால் ஒரு இல்லத்தரசியாகட்டும் அல்லது வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆடவராகட்டும் அவர்கள் இதையே தேடி ஓடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவருடைய வாழ்வானது ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்றால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவர் ஒரு சிறுவராகட்டும் அல்லது பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களாகட்டும் அல்லது இல்லத்தரசிகளாகட்டும் அல்லது ஆண்களாகட்டும் அல்லது வயதானவர்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு பிரஷர், மன அழுத்தம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. அப்படியானால் அதை நீக்கிவிட்டு நம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உற்று நோக்கும் பொழுது நாம் சில விடயங்களை உணர்ந்துதான் ஆக வேண்டும். மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று இந்த உடலிலே இருக்கின்ற ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது மன ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்தது உயிர் வளத்திற்காக உயிரை வளப்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த மூன்றும் இணைந்து இருந்தால்தான் நம்முடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும். அப்படி செழிப்பாக இல்லை என்றால் நாம் என்னதான் படித்திருந்தாலும் அல்லது பட்டம் பெற்றிருந்தாலும் அல்லது வாழ்க்கையிலே பல புகழ்களை பெற்றிருந்தாலும் பல செல்வ வளங்களை பெற்றிருந்தாலும் அதனால் மனிதனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு தனி மனிதன் அமைதியாக இருந்தால்தான் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும். அந்த குடும்பம் அமைதியாக இருந்தால்தான் அந்த ஊர் அமைதியாக இருக்கும். பல ஊர்கள் அமைதியாக இருந்தால்தான் இந்த உலகம் அமைதியாக இருக்கும் என்பது நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்து. அந்த கருத்துப்படி பார்த்தோமே ஆனால் தனி மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே ஒவ்வொரு தனி மனிதனும் ஆரோக்கியத்துடன் அருமையாக இருக்க வேண்டும், மன அமைதியாக இருக்க வேண்டும், அவருடைய உயிர் வளமாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் அவர்கள் என்ன வேண்டும் என்றால் அவருடைய மன அமைதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் மனதை செம்மையாக வைத்திருக்க கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அப்படியானால் அவருடைய மனம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்கும் பொழுது பொருள் இருக்கிறது, அவருடைய செல்வாக்கு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, ஆனால் அமைதி இருக்கிறது என்றால் ஒரு சில மனிதர்களுக்கு இருப்பதில்லை. அப்படி அந்த அமைதி வேண்டும் என்றால் மகரிஷி அவர்கள் அமைத்து கொடுத்த எண்ணம் ஆராய்ந்து ஆசை சீரமைத்து கவலையை ஒழித்து சினத்தை அழிவித்தால் நாம் நல்ல முறையிலே நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கொள்கையாகவும் கோட்பாடாகவும் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஐயா அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சியை வகுத்துக் கொடுத்துள்ளார்கள். அது 8 வயது முதல் 80 வயது வரை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அது செய்வதற்கு எளிமையான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை செய்யும் பொழுது நம்முடைய உடலில் வருகின்ற ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் என்ற அனைத்து ஓட்டங்களும் சிறப்பான முறையிலே செம்மையான முறையிலே சமநோக்கு ஓட்டத்துடன் ஓடிக்கொண்டிருப்பது. அதனால் அந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். இரண்டாவதாக மன அமைதிப்படுத்துவதற்காக ஐயா அவர்கள் அற்புதமான முறையிலே அகத்தவம் என்று சொல்லக்கூடிய 9 விதமான தவ முறைகளை நமக்கெல்லாம் வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். எளிமையான முறையிலே நம்முடைய மனதை அமைதிப்படுத்தவும் மன எண்ண ஓட்டங்களை குறைத்து கொண்டு மனதை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் அது நல்ல முறையிலே பயன்படுகிறது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருக்கின்ற மனிதன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலையிலே இருந்து உணர்ச்சி அற்ற நிலையில, அதாவது மன அமைதியுடன் இருந்து மற்றவர்களுக்கு அன்பும் கருணையுமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தன்னுடைய மனதை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதற்கு ஐயா அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த அகத்தவம் என்ற ஒன்று நமக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக உயிர் வளத்திற்கு ஐயா அவர்கள் அருமையான முறையிலே காயகல்ப பயிற்சி கொடுத்துள்ளார்கள். இது சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் கூட நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை. அதை பாமர மக்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், பாமர மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அளவிலே அந்த காயகல்ப பயிற்சி, உயிர் வளத்திற்கான பயிற்சி எளிய முறையிலே நமக்கெல்லாம் கொடுத்து சென்றுள்ளார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள்.
அந்த பயிற்சியினையும் நாம் முறையாக கற்றுக்கொண்டு உயிர் வளத்தை பெருக்கிக் கொண்டு மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டோமே ஆனால் நம்முடைய வாழ்வு செமையேறுவதோடு இல்லாமல் நம்முடைய மன அமைதியும் கிடைக்கும், நம்முடைய குடும்ப அமைதியும் கிடைக்கும், நம்முடைய ஊர் அமைதி கிடைத்து இறுதியாக உலக அமைதி நிச்சயமாக கிடைத்திடும். நாம் நமக்காக மட்டுமா வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோமே, அது சுய ஒரு பச்சாதாபம் என்ற ஒரு உணர்வுடன் கூடிய ஒன்று. மற்றவர்களும் வாழ வேண்டும், மற்றவர்களும் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அளவிலே அறநெறி வாழ்க்கையை ஐயா அவர்கள் அருமையான முறையில் வகுத்து கொடுத்துள்ளார்கள். அந்த வாழ்க்கையினை நம் முறையாக கடைபிடித்து வாழ்ந்து வந்தமையானால் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக அமையும் என்று சொல்லி இந்த அமைப்பை ஐயா அவர்கள் மனவளக்கலை என்ற முறையிலே வகுத்து கொடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த கலையை அற்புதமான முறையிலே கற்று தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் இருக்க வேண்டும் என்று அந்த கலையை கற்று ஒவ்வொரு மனிதனும் அந்த இன்பத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அளவிலே இந்த கலை சென்று சேர வேண்டும் என்ற அளவிலே இந்த கலையானது இல்லந்தோறும் யோகா என்ற அளவிலே 5 நாட்களுக்கு இந்த பயிற்சி ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று நாங்கள் அன்பர்கள் சென்று நாம் இலவசமாக அவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அன்பர்கள் அனைவரும் இந்த பயிற்சியில சேர்ந்து தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதியை காக்க வேண்டும். அதற்காக தன்னுடைய ஆரோக்கியத்தையும் பேணி தன்னுடைய மன அமைதியை காத்து உயிர் வளத்தை காத்து நட்பு நலத்தை பெருக்கி சமுதாயத்திற்கு பயனுள்ள மனிதனாக வாழ்வதற்கு இந்த இல்லந்தோறும் யோகா என்ற அமைப்பானது சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பர்கள் அனைவரும் அந்த அமைப்பிலே சேர்ந்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.